ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை வச்சு ரெசிபி பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு காய்ந்த வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் போல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 6லேருந்து 8 வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய பல் பூண்டாக இருந்ததுனால அதை 2ஆக கீறி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இப்போது தக்காளி பழம் 2 சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி பழமாக 2 சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் புளிப்பு சுவைக்கு தகுந்தற்போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா உப்பு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குலைவாக வெந்து வரணும். ஒரு மூடி போட்டு அதுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குலைவாக வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா பொருட்கள் சேர்க்கணும். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் இந்த குழம்பு செய்கிறதுக்கு எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா அதற்கு பதிலாக நீங்கள் 3 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறனால நான் ஒரு 6 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதனோட பச்சை வாசனை போகணும். அதே நேரம் மேலே எண்ணெய் மசாலாவிலேருந்து நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிட்டு வரணும். நல்லா மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தண்ணிலாம் சேர்க்க வேணாம். அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மசாலாவும் நல்லா ராஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளி உங்களோட புளிப்பு சுவைக்கு தகுந்தாற்போல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி சேர்த்து கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் குழம்பு தண்ணியாக வேணும்னா இன்னும் போல் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் தண்ணியை கன்சிஸ்டன்சி குழம்போட கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த போது தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா அதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முட்டை பணியாரமோட செய்கிறதோட ப்ராசஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பல்லு பூண்டு 2 நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வெங்காயம் இந்த ஸ்டேஜில் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மசாலாவை பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி குக் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி முட்டை பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை நல்லா விஸ்கு வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் முட்டையை பீட் பண்ணுற அளவில் தான் உங்களுக்கு முட்டையோட பணியாரத்தோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். நல்லா பீட் பண்ணிங்கன்னா நிறையா முட்டை பணியாரம் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம மசாலாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா முட்டையில் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு எதுவும் பத்தாமல் இருந்தால் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். எனக்கு உப்பெல்லாம் சரியாக இருந்ததுனால நான் உப்பு ஆட் பண்ணிக்கல. இப்போ ஒரு பணியாரக்கல் வச்சுக்கலாம் ஸ்டவ்வில். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பணியாரங்களாக நம்ம ஊற்றி இப்போ எடுத்துக்கலாம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா குழம்புல நீங்கள் இந்த பணியாரத்தை போட்டு அந்த பணியாரத்தில் அந்த குழம்பு சார்ந்து இருக்கும்போது அதனோட சுவை வேறு லெவலில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, இடியாப்பம், ரைஸுக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எப்போவும் ஒட்டையை வச்சு ஒரே ரெசிபி பண்ணாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி முட்டை பணியாரத்துக்குன்னு தனியாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா முட்டையெல்லாம் 2 பக்கமும் வெந்து வர்ற மாதிரி இது மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. முட்டை நீங்கள் ஊற்றும்போது பணியாரத்துக்கு ஊற்றுற மாதிரி முக்கால்வாசி மாவு பணியாரம் ஊற்றும்போது ஊற்றுவோம். ஆனால் முட்டைக்கு நீங்கள் ஊற்றும்போது ஃபுல்லாகவே ஊற்றுங்க. அப்போ தான் பந்து போல் நல்லா உப்பி வரும். இது கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் தட்டையாகிடும். அதனால் ஃபுல்லாகவே அந்த கல்லில் அந்த குழியில் ஃபுல்லாக நிரம்பி வர்ற மாதிரியே முட்டையோட அந்த
நம்ம கறந்து வச்சுருக்க மிக்ஸை வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ முட்டை 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி குழம்பு செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குழம்பு லைட்டாக ஒரு கொதி வர விட்டுட்டு நம்ம முட்டை பணியாரம் வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டாக வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது முட்டை பணியாரம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் மெதுவாகவே நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி நம்ம பணியாரத்தை ஒன்றா சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பணியாரம் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிச்சா போதும். ஏற்கனவே வந்து குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த ஸ்டேஜ் தான். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு இறக்கிடலாம். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.